திருவளர்புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்று 7ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புலையாடல் தொடர்பு. ஒரு முறை படிப்பதால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோமோ அதைவிட ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நூல் நயம் மட்டுமல்ல, அதனுடைய கருத்துக்களும் நமக்கு வேறு விதத்திலே புரிய ஆரம்பிக்கும். அதை போலவே பண்புடையாளுடைய தொடர்பும் பழக பழக சுவை கூடிக்கொண்டே செல்லும். சலிப்பு ஏற்படாது. அதே போல நாம் பயிற்சிகளில் நன்றியுணர்வை வளர்த்து கொள்ளும் பயிற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறோம். அதை பற்றிய தகவல்களை மேலும் மேலும் நாம் திரட்டிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் பயிற்சியில் ஆர்வம், தொடர்ச்சியான நிலை என்பவை ஏற்படும். அந்த வகையில் 3வது வாரத்திற்கான பயிற்சியை பற்றி திரும்பவும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கிறோம். 15வது நாள். இந்த நாளில் உங்களுக்கு தீமை செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், அந்த நபர்களை தேர்வு செய்து, அதாவது ஒரு காலத்தில் உங்களுடன் நன்றாக பழகி பின்பு ஒரு நிலையில் உங்களை விட்டு விலகி சென்றவர்களாக இருக்கலாம். அவர்களை தேர்வு செய்து அவர்களுடன் சந்தோஷமாக கழித்த நிகழ்வுகளையும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளையும் இன்றைய நாள் முழுவதும் நினைவு கூர்தல் என்பதே 15வது நாளுக்கான பயிற்சியாக இருந்தது. மன்னித்தல் என்பது ஒரு நல்ல பண்பு. மறத்தல் என்பது அதைவிட சிறப்பு. அதாவது அவர்கள் செய்த கெடுதலை, ஆனால் நம்முடைய மனம் அப்படி இயங்குவதில்லை. மனிதர்கள் செய்கின்ற நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் செய்த கெடுதல்களை பற்றி கொண்டு இடைவிடாமல் போராடி கொண்டு இருக்கிறோம். எனவே அதற்காக அவர்களுக்காக போனோ பல முறை கூறலாம். உதாரணத்திற்கு ரமேஷ் என்பவரை பற்றி இருந்தால், மை டியர் ரமேஷ், I am sorry, please forgive me, thank you, I love you. இதை பல முறை நாம் திரும்ப கூறும் பொழுது அவர்களின் மீதான கசப்புணர்ச்சி குறையும். இதனால் நமக்கு என்ன லாபம் என்றால், அடக்கப்பட்ட கோபம், அழுத்தி வைக்கப்பட்ட தொடர்ச்சியாக உள்ளே இருக்கின்ற அந்த கோப உணர்ச்சி மூட்டு வலிகளுக்கு காரணமாக இருப்பதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அழுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளே மனித உடலில் நோய்களாக வடிவெடுக்கின்றன. எனவே இந்த மாதிரியான பயிற்சிகளின் மூலம் அந்த உணர்வுகளை நாம் விலக்கிவிடும் பொழுது அது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை தடுக்கின்ற ஒரு வாய்ப்பை நாம்
நீக்கிவிடுகிறோம். கோப உணர்ச்சி, பய உணர்ச்சி போன்றவை எதிர்மறை உணர்வுகள் என்றும் அவை பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற நேர்மறை விஷயங்களை நம்மிடம் சேரவிடாமல் தடுக்கின்ற என்பதை பற்றி ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம். பயிற்சியாக அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை 10 விஷயங்களை நோட்டில் எழுதி அதற்காக அவர்களுக்கு நன்றி என்று கூறுவதே பயிற்சி. 16வது நாள் உடலில் உள்ள பிரச்சனைகள், வலிகள், அதற்காக செய்வது. கடந்த காலங்களில் இளமை துடிப்புடன் நீங்கள் திகழ்ந்தபோது அந்த காலகட்டத்தில் உள்ள 3 நிகழ்வுகளை நினைவு கூறச் சொல்கிறார். அதாவது அதை நீங்கள் விஷுவலைஸ் செய்து பார்க்க வேண்டும். அதே போல நிகழ்காலத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்ட காலகட்டத்தை, அதாவது இடைப்பட்ட காலத்தில், மற்றும் எதிர்காலத்தில் நீங்கள் பெற விரும்பும் ஆரோக்கிய நிலை பற்றியும் அதை அடையும் பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் விஷுவலைஸ் செய்து பார்ப்பதே இன்றைய நாளுக்கான பயிற்சி. 17வது நாள் பிரபஞ்சத்தினுடைய நன்றியுணர்வு வங்கியிலிருந்து உங்களுக்கு ஒரு செக், மாயாஜால செக் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான தொகையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த தொகை உங்களுடைய கைகளில் கிடைக்கும் பொழுது அந்த தொகையை வைத்து நீங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றிய கற்பனை காட்சிகள், விஷுவலைசேஷன், இதுவே இன்றைய நாளுக்கான பயிற்சி. அந்த மாயாஜால காசோலையை உங்களுடைய கண்களில் படும்படியான இடத்தில் பல முறை என்று பார்த்து திரும்ப திரும்ப அதை அடையும் பொழுது அந்த பணம் உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிறது, ஏடிஎம்லேருந்து எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான எடுத்து அதெல்லாம் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். இதுவே அன்றைய நாளுக்கான பயிற்சி. நாள் 18. இதுவரைக்கும் நீங்கள் வச்சிருக்கின்ற பெண்டிங் லிஸ்ட், உங்களுடைய நிறைவேறாத காரியங்கள், ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க, தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அம்மாதிரியான காரியங்கள் பட்டியலை நீங்கள் தயார் செய்கிறீர்கள். அதில் ஒவ்வொன்றாக எடுத்து அந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் அதற்கு நன்றி கூறுவது போல விஷுவலைஸ் செய்வதே அன்றைய நாளுக்கான பயிற்சி. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்ட ஒரு காரியம், அதை நீங்கள் பட்டியலிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு அது எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் காட்சிப்படுத்தி அது நடந்து முடிவது போல செய்து கொண்டு அதற்கு நன்றியுணர்வை வளர்த்துக் கொள்கிறீர்கள். நாள் 19. மாயாஜால காலடிகள், 100 ஸ்டெப்ஸ். இது ஐன்ஸ்டீன் பயன்படுத்திய ஒரு பயிற்சி என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நம்மால் பயிற்சி செய்ய முடியாது. எனவே மொத்தமாக
பலருக்கும் நன்றி கூறுவதாக. 100 அடி என்பது ஒரு குறைந்தபட்சம் அளவே. நீங்கள் நடைபயிற்சி மேற்கொள்பவராக இருந்தால் நடைபயிற்சி செய்யும் பொழுது அந்த நாளில் வேறு யாருடனும் செல்லாமல் ஒவ்வொரு காலடிக்கும் நன்றி 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 என்று உணர்வுபூர்வமாக கூறியபடி சென்று இந்த பயிற்சியை நிறைவு செய்யலாம். அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பயிற்சியை செய்தால் சிறப்பு. நாள் 20. இதயத்தில் நன்றி உணர்வு. நன்றி உணர்வை உங்களுடைய கைகளை இதயத்தின் மீது, இதயம் உள்ள பகுதியில் வைத்து முதலில் உங்களுடைய இதய துடிப்பை உணருங்கள். இதயபூர்வமான நன்றி, உளப்பூர்வமான நன்றி, நன்றி நன்றி. ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு நன்றி. அந்த நன்றியை, அந்த நன்றி உணர்வை பிரபஞ்சத்திற்கு அனுப்பி வைக்கிறீர்கள். உங்களுடைய ஹார்ட் மூலமாக பிரபஞ்சத்தோடு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். ஹார்ட் என்பது செகண்ட் பிரெயின் ஆஃப் யுவர் பாடி என்றும் கூறுவார்கள். இது மூளைக்கும் இதயத்துக்குமான தொடர்பை வலுப்படுத்தும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உணர்வுபூர்வமான சப்போர்ட் ஹார்ட்டிலிருந்தே கிடைக்கிறது. எனவே மார்பின் மீது கை வைத்து நன்றி உணர்வை பயிற்சி செய்வதே இன்றைய நாளின் பயிற்சி. 21ஆம் நாள். எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கும் முன்பு நன்றி கூறி ஆரம்பிக்க வேண்டும். 3 முக்கிய விஷயங்களை தேர்வு செய்து எழுதிக்கொண்டு அதற்கு அருகே அதி அற்புத விளைவிற்கு நன்றி என்று எழுதி அதை உணரவும். சுருக்கமாக 15வது நாள். கோபம் யார் மீது அதிகம் இருக்கிறதோ அந்த நபர்களுக்கான பயிற்சி. ஆரோக்கியம் 16ஆம் நாள். ஆரோக்கியம் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். 17வது நாள். மேஜிக் செக். 18வது நாள். பிடித்த விஷயங்களின் 10 பட்டியல், 10 விஷயங்களுக்கான பட்டியல். 19வது நாள் மாயாஜால காலடி. 20 நாள் இதயத்தின் மீதான மாயாஜாலம். 21வது நாள் அதி அற்புத விளைவுகளுக்கு நன்றி. தொடர்ந்து பயிற்சியில் இணைவோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. வாரம் ஒரு முறை உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் உரையில் இன்று நாம் கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்டு உண்டு குண்டு ஆகி சிண்டு போல கிடக்கிறான் மனிதன். உண்ணா நோன்பு என்பது ஒரு அற்புதமான விஷயம். உலகத்தில் பல உயிர்கள் உண்பதைப் போலவே உண்ணாமலும் இருக்கின்றன. இந்த மனிதனை 3 வேளையும் சாப்பிட்டாக வேண்டும் என்று அலோபதி மருத்துவம் தப்பு தப்பாக சொல்லி வைத்திருக்கிறது. 3 வேளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இரவு, ஒரு பகல், ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு போதுமானது. 1 வேளை உண்பவன் தான் யோகியாகவும் இன்பமாகவும் அறிவாளியாகவும் ஞானியாகவும் உழைப்பாளியாகவும் செல்வந்தனாகவும் இருக்க முடியும். உண்ணா நோன்பு உயர்ந்த அறம். இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் நோலாதார் பலர் என்று வள்ளுவர் உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியத்தை பல்வேறு தத்துவங்களோடு இணைத்து சொல்லுகிறார். பாரதியார் பாடியிருக்கார் பாருங்க, ஒரு அற்புதமான பாட்டு.
பாரதியார் பல நாள் சாப்பிடாம கிடந்திருக்கார். ஏன்னா ஏழ்மை வறுமை மட்டுமல்ல, இப்படிய மனம் ஒரு வேகத்தில் இயங்கும் பொழுது உணவு மேலே ஒரு அக்கறை ஆசை வராது. மனோவேகம் வந்துவிட்டால் மற்ற வேகங்கள் எல்லாம் நின்று போய்விடும். அதே போல ஒரு சாப்பிட வேண்டிய வேகம் வந்து விட்டால் அப்புறம் கண்ணு மண்ணு ஒன்றும் தெரியாது. அதுதான் பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்கிறாங்க. மறு பால் உணர்வு வேகம் வந்து விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. நாம் செய்வது தவறா குற்றமா அறமா ஒன்றுமே தெரியாது. அதனால் அந்த வேகங்கள், வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க, வேகத்தை நாமெல்லாம் குறைச்சி சாத்வீகமாக இருக்கணும். அப்போது உடம்புக்கு நோய்க்கு மட்டுமில்லை, உள்ளத்தின் நோய்க்கு மட்டுமில்லை, ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உண்ணா நோன்பு தேவை. எல்லா மதங்களும் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கு தான் மக்களுக்கு தெரியல. நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே பாரதியார் பாடுறார். காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே. முந்தா நாள் பார்த்தா மாங்காய், இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் பழம், நாளைக்கு பார்த்தா கனிந்த பழம். இந்த மாயத்தை செய்தது யார்? வாழைக்காய் வாழைப்பழம், பப்பாளிக்காய் பப்பாளி பழம், சப்போட்டா காயாக இருக்கிறது கனிகிறது. கனிந்து கனிந்து உள்ளம் கனிய வேண்டும் என்றால் உடம்புக்குள்ளே கனி இருக்க வேண்டும். காரசாரம் சாப்பிட்டால் உள்ளத்தில் காரசாரம் தான் வரும், விகாரம் தான் வரும். கனிகள் சாப்பிட்டால் உண்ணாவிரதம் இருப்பதற்கு உடம்பு தயாராகிவிடும். அந்த அமிலம், உப்பு, காரம், கேஸ், கழிவுப்பொருளெல்லாம் நீங்கிவிடும். அப்பொழுதுதான் பசி அடங்கும், பசி தாங்கும். உண்ணா நோன்பு மிக சிறந்தது. உண்ணா நோன்பு இருக்கும்போது தண்ணீர் தாராளமாக நிறைய குடிக்க வேண்டும். எனிமா எடுத்து எடுத்து குடலை சுத்தம் பண்ண வேண்டும். படுத்து படுத்து ஓய்வெடுக்க வேண்டும். மூளைக்கு வேலை அளவாக கொடுக்க வேண்டும். கண்களை மூடி படுத்திருக்கலாம். காதுகளில் எவ்வளவு வேண்டுமானாலும் செவி உணவு வழங்கலாம். அறிவாளிகளின் பேச்சை கேட்கலாம், ஆனந்தமான பாடல்களை கேட்கலாம். ஏன் திரைப்பட பாடல்கள் கூட தத்துவ பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கின்றன. குடலை சுத்தம் பண்ணாவிட்டால் உடம்புக்கே ஏதடா சுகம் என்று ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா என்று ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. ஆகவே 3 வேளை சாப்பிட வேண்டாம். வாரம் 1 வேளை உண்ணாவிரதம் இருங்கள். அலுவலகத்திற்கு வாரம் 2 நாள் லீவு, 1 நாள் லீவு என்று கேட்கிறீர்களே. வயிற்றுக்கும் குடலுக்கும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்திற்கும் எப்போதாவது ஓய்வு கொடுத்திருக்கிறீர்களா? வேலைப்பளுவை கொடுத்திருக்கிறீர்களா? அவைகளை நிறுத்த முடியாது. வேலைப்பளுவை குறைக்கலாமே. உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றால் முந்தின நாள் பழங்களை மட்டும் சாப்பிடுங்கள். சனிக்கிழமை விரதம் என்றால் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை மதியமெல்லாம் பழங்கள் காய்கள் மட்டும் சாப்பிட்டால் விரதம் சுலபமாக இருக்கும், இயல்பாக இருக்கும். விரதம் இருக்கும் ஆற்றலும் தாக்கு பிடிக்கும் சக்தி வரும். நேற்று இரவு காரசாரமாக கல்யாண வீட்டில் விருந்து சாப்பிட்டு விட்டு காலையில் விரதம் இருக்க வேண்டும் என்றால் அது உடம்புக்கு முடியாது, மனசுக்கு முடியாது. கழிவுகள் தேங்கிறது, தொல்லைப்படுத்தும். அப்பொழுதுதான் கிறுகிறுப்பு வரும், பசி மயக்கம் வரும், கண்ணை சுற்றும், கண்ணை கட்டும், என்னென்னமோ செய்யும். ஆகவே உண்ணாவிரதம் இருப்பதற்கு முறை இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்ணா நோன்பு உயரிய மருத்துவம். இதை பற்றி பல வீடியோக்களில் உலகம் முழுவதும் பல அறிவாளிகள் பேசியிருக்கிறார்கள். உபவாசத்தை துவங்குவது எப்படியோ அப்படி முடிப்பதற்கும் தெரிய வேண்டும். உபவாசம் இருப்பதற்கு இன்றைய மனிதனுடைய உடம்பு தகுதி இல்லை. தண்ணீரை மட்டும் குடித்தால் உபவாசம் என்று பெயர். ஆனால் அதற்கு நம்முடைய உடம்பு, மனதும், சமுதாயமும், சூழ்நிலையும், குடும்பமும், கருத்துக்களும் பொருத்தமாகவில்லை. ஆகவே பழச்சாறுகளை மட்டும் குடித்து கொண்டு விரதமாக இருங்கள். இதற்கு பெயர் ஜூஸ் டயட். அதுவும் முடியவில்லையா, பழங்களை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருங்கள் 2 நாட்களுக்கு, ஃப்ரூட் டயட். அதுவும் முடியவில்லையா, பழம் காய்கறியை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருங்கள், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் டயட். ஸ்டார்ச்லெஸ் டயட், புரோட்டீன்லெஸ் டயட். ஸ்டார்ச்சும் புரோட்டீனும், அரிசியும் பருப்பும் இல்லாமல் இருந்தால் அது ஒரு விரதம் தாங்க. வயிறு நிரம்ப சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, பச்சை காய்கறி சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, தேங்காய் சில்லு, இந்த 4 சேர்ந்து சாப்பிட்டா பரிபூர்ண உணவுங்க. தேங்காய் சில்லு வச்சுங்க, கேரட்டு, தக்காளி, வெள்ளரிக்காய் 4 உங்களுக்கு எப்படி தேவையோ வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பல்லினா துருவி வச்சுட்டு சாப்பிடுங்க. குழந்தைகள் கடித்து சாப்பிடலாமே. ஒவ்வொன்றிலும் ஒரு கடி வாய்க்குள்ள. தேங்காய் 1 கடி, கேரட் கடி, தக்காளி 1 கடி, வெள்ளரிக்காய் 4 உள்ளே போட்டு மென்று பாருங்கள். மென்று பாருங்கள், அத்தனை சுவையாக இருக்கும். இதுக்கு பேர் காய்கறி பசுங்கலவை.
எல்லாம் சேலடு பண்ணி பாத்திரத்தில் வச்சு தான் சாப்பிடுங்கிறது இல்லையே, எல்லாம் வெட்டி வச்சுட்டு வாய்க்குள்ளேயே சேலடு பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறதுக்கான ஒரு எண்ணமும் ஆற்றலும் உடம்புக்குள்ளே வரும். பசி தாங்கினா தானே உபவாசம் இருக்க முடியும். அமிலம் இருந்தால் பசிக்கத்தானே செய்யும். முதல்ல அமிலத்தை நியூட்ரல் பண்ணுங்கள். அதுக்கு ஒரே வழி தண்ணீரை அதிகம் குடித்தல், இளநீர் குடித்தல், பூசணிக்காய் சாறு, கேரட் சாறு, வாழைத்தண்டு சாறு, பச்சிலை சாறுகளான அருகம்புல் சாறு, கொத்தமல்லி இலை சாறு, கருவேப்பிலை சாறு, சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து மிக்சியில் அரைச்சி தண்ணி கலந்து கொஞ்சம் தேன் கலந்து சப்பி குடித்தா அருமையான ஆல்கலைன் ஜூஸ். வைட்டமின் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், பசியை தாங்கும், முடி கூட கருப்பாகும். பல பேருக்கு இந்த வயிறை பற்றியும் உயிரை பற்றியும் சொன்னால் வராத அக்கறை இந்த மயிரை பற்றி சொன்னால் வருகிறது. எத்தனை மீட்டிங் நடத்தினாலும் கடைசியில் சார் இந்த மயிர் கருப்பாக இருக்கு என்ன வழின்னு தான் கேள்வி கேட்குறான். மயிரை பற்றி பேசுவோம், உயிரை பற்றியும் பேசுவோம், வயிறை பற்றியும் பேசுவோம், உலகத்து உயிர்களை பற்றியும் பேசுவோம். உலகமே முன்னேற வேண்டுமென்றால் இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவு ஒன்றுதான் வழி. இயற்கை சார்ந்த தொழில்களை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் இணைந்திருப்போம். இயற்கை வாழ்வியல் பயிற்சி மையங்களுக்கு வாருங்கள், பாடம் படியுங்கள், கேள்விகளை கேளுங்கள். கேள்விக்கு என்ன பதில் என்று கேள்வி ஞானம் உடையவர்களாக இருங்கள். என்ன கேள்வி வேண்டுமானாலும் அனுப்புங்கள். நாங்கள் அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நன்றாக சொல்லுகிறோம். வணக்கம். நன்று ஆகச் சொல்லுகிறோம், நன்றாக சொல்லுகிறோம். நீங்களும் நன்றாக சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ அல்லது பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் சூரிய நமஸ்காரம் செய்வது பற்றி பார்த்தோம். இன்றும் நாம் சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு படியாக கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு வேகம் முக்கியமில்லை, சரியான செய்முறைகளே அதிக பலன் தரும். எனவே மெதுவாக சரியான முறையில் செய்யத் தொடங்குங்கள். ஆரம்பத்தில் உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். தினசரி இந்த பயிற்சியை செய்யும் பொழுது அதன் எண்ணிக்கை கூடுவதை நீங்களே உணர்வீர்கள். சூரிய நமஸ்காரத்தால் ஏற்படும் பலன்களையும் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். இப்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யத் தொடங்குங்கள். வணக்கம் நண்பர்களே. சூரிய நமஸ்காரம் செய்வதில் 12 நிலைகள் உள்ளன. நாம் இப்பொழுது ஒவ்வொரு நிலைகளாக படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம். ஆசனங்கள் செய்யும் பொழுது வெறும் தரையில் செய்யக்கூடாது. யோகா மேட்டோ அல்லது வேறு விரிப்புகளோ தரையில் விரித்து அதன் மீது நின்று செய்யவும். முதலாவது நிலை, உங்கள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். கைகள் இரண்டையும் தோலுக்கு நேராக தொங்க போட்டு மூச்சை உள்ளிழுத்து பின் 2 கைகளையும் உயர்த்தி கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்பொழுது மூச்சை வெளியே விடவும். இரண்டாவது நிலை, மூச்சை உள்ளே இழுத்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்தளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். மூன்றாவது நிலை, மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக வளைந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். ஆரம்பத்தில் குனியவே கஷ்டமாக இருக்கும். கைகளை வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, முழங்கால்களை மடிக்காமல் உடலை கீழ் நோக்கி தள்ளி முயற்சியுங்கள். கை வைக்க முடியுமானால் முழங்காலை மூக்கால் தொடுங்கள். கால்கள் மடியக்கூடாது. நான்காவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து மூச்சை உள்ளே இழுங்கள். ஐந்தாவது நிலை, தற்போது மூச்சை வெளிவிட்ட வண்ணம் வலது காலையும் பின்னோக்கி தள்ளி எடையை தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதிக்க முயற்சியுங்கள். முடியாத பட்சத்தில் சிறிது காலை உள்ளே கொண்டு வரலாம், ஆனால் மடிக்கக்கூடாது. ஆறாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்டவாறு முழங்கால், முழங்கை, வயிறு, உள்ளங்கை, கை, நெஞ்சு, நாடி அனைத்தும் கீழே தரையில் படுமாறு வைக்கவும். இடுப்பு மட்டும் தூக்கிய நிலையில் இருக்க வேண்டும். ஏழாவது நிலை, இப்போது முழங்கால், கைகள் போன்றவை நிலத்தில் பட மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடையோடு மேலிருக்கும் பகுதிகள் அனைத்தையும் உள்ளங்கையால் ஊன்றி தூக்கவும்.
தூக்குகின்ற நேரத்தில் முழு பாரமும் உள்ளங்கை மீது இருக்கட்டும். கழுத்தை முடிந்தளவு பின்பக்கம் வளைத்து கொள்ளுங்கள். 8வது நிலை. தற்போது மூச்சை வெளியே விட்ட வண்ணம் கால்களை தூக்கி இடையையும் தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதித்திருக்க வேண்டும். 9வது நிலை. இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து நன்கு மூச்சை உள்ளே இழுங்கள். 10வது நிலை. மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக எழுந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். எழும்பொழுது பின்பக்கமாக இருக்கும் காலை நேராக பின்னால் நீட்டி அப்படியே கொண்டு வந்து மற்ற காலுக்கு பக்கத்தில் வைக்கவும். இப்போதும் மூக்கால் முழங்காலை தொட முயற்சியுங்கள். கை வைக்க இயலாதோர் கைகளை கீழ் நோக்கி நீட்டிக்கொண்டே இருங்கள். கால்கள் மடியக்கூடாது. 11வது நிலை. மூச்சை உள்ளே இழுத்து மேலே நிமிரவும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்தளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். 12வது நிலை. பிறகு மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி அதிலிருந்து நெஞ்சு உயரத்துக்கு கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பாதி சுற்று செய்து முடித்து விட்டீர்கள். ஒரு சுற்றை முழுமையாக முடிக்க மீண்டும் இதே முறைகளை இடது காலுக்கு பதிலாக வலது காலை பின்புறமாக நீட்டி செய்ய வேண்டும். இவ்வாறு 2 முறை 12 ஆசனங்களையும் முடித்த பின்னர் நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்றை முழுமையாக முடித்திருப்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மூச்சை அடக்கி பிடித்திருக்க வேண்டாம். சில ஆசன நிலைகள் அடைய கஷ்டமாக இருக்கும். உங்களால் எவ்வளவு தூரம் முடிகிறதோ அதுவரை முயற்சி செய்யுங்கள். சிறிது வலியை பொறுத்து செய்யுங்கள். ஆனால் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம். தவறாக செய்யும் பட்சத்தில் கழுத்து மற்றும் முதுகு வலி வர வாய்ப்புள்ளது. எனவே முடிந்தால் சூரிய நமஸ்காரம் தெரிந்த யாராவது ஒருவருடைய மேற்பார்வையில் இதை செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. உங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். நன்றி, நன்றி, நன்றி.